வெற்றியின் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வாழ்வு கொடுத்த ஜோதிடத்திற்கும் முதற்கண் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த 2025ஆம் வருடம் வருகிறது. அதை பற்றி தான் இந்த பதிவு. நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடத்தில் நிறைய ஆன்மீக சம்பந்தம் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு சிறு பதிவு கொடுத்துடணும்னு நினச்சேன். விஸ்வாச வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் தேதி பார்த்துட்டிங்கன்னா 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:59 சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ ஆரம்பித்து விடிய காலை, அதாவது திங்கட்கிழமை காலையில் 3:29 வரைக்கும் சூரிய கிரகணம் நடத்து முடிய போகுது. இது இந்தியாவில் தெரியாது, அதனால் நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. முன்னாடி நடந்த சந்திர கிரகணத்துக்காவது சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாக நட்சத்திரங்களுக்கு நம்ம கிரக சாந்தி செஞ்சு சொல்லியிருந்தோம். இது இந்தியாவில் தெரியாதுங்கிறனால நமக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனாலும் ஒரு சிறு புரிதல் தரணுங்கிறக்காக சொன்னேன். இந்த சூரிய கிரகணம் உத்திரம் நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. அப்போது கேதுவுடைய ஆதிக்கம் இந்த சூரியன் மேலே விழுகிறது. ஸோ அதனால் நமக்கு இந்தியாவில் தெரியாதுங்கிறனால பெரிய நீங்கள் பாதிப்புகள் எதுவும் இல்லை. வழக்கம் போல் நீங்கள் குளிச்சுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு கிரகணம் நடக்குதுங்கிற சமயத்தில் கர்ப்பிணி பெண்களும் முதியோர்களும் குழந்தைகளும் பெருசாக வெளியில் வரப்போகிறது. ஏன்னா இரவு நேரங்கிறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ், வெளியில் வரப்போகிறது இல்லை. அந்த நேரத்தில் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா கேது காயத்ரி மந்திரம் அல்லது சூரிய பகவான் காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். வருங்காலத்தில் இன்னும் தெளிவான ஒரு வாழ்க்கையை பற்றி புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லளவிலும் சந்தேகம் இல்லை. இந்த சூரிய கிரகணத்தை பற்றி பெரிதாக இந்தியாவில் தெரியாதனால பெரிதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லைங்கிறது நம்ம ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.